காலநிலை தரவுகள் பதிவு செய்யப்பட தொடங்கிய பிறகு பதிவான இரண்டாவது அதிக வெப்பமயமான மே மாதம் இந்த ஆண்டின் மே மாதம்தான் என்று அறிவியலாளர்கள் கூறியுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த கோப்பர்னிகஸ் காலநிலை மாற்ற சேவைகள் என்ற அமைப்பைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் வெளியிட்டிருக்கும் மாதாந்திர அறிக்கையின்படி கடந்த ஆண்டின் மே மாதம்தான் அதிக வெப்பமயமான மே மாதங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தின் விளைவாக இந்த ஆண்டு மே மாதத்தில் கிரீன்லாந்து நாட்டில் வரலாறு காணாத வெப்ப அலை பதிவானதையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் நகரில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார். பிஜேபி உலக தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் வி.ஜி. சந்தோஷம் கொடையாக வழங்கிய திருவள்ளுவர் சிலை ஆக்ஸ்போர்ட் மாநகரத்தின் கவுன்சிலர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிளைடன் நகர மேயர் அப்பு தாமோதரன், மதிமுக துணை பொதுச் செயலாளரும் மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவருமான மல்லை சத்யா, ஆஸ்திரேலிய எழுத்தாளர் சந்திரிகா சுப்பிரமணி, துபாய் தமிழ்ச்சங்க தலைவர் மொய்தீன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் தமிழுக்கு புகழ் சேர்க்கும் முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் முனைவர் வி.ஜி. சந்தோஷத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். காவல்துறையில் பயன்படுத்தப்படும் உருது மற்றும் பாரசீக சொற்களுக்கு பதிலாக ஹிந்தி சொற்களை பயன்படுத்தும்படி ராஜஸ்தான் அமைச்சர் ஜவஹர் சிங் பேதம் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அமைச்சர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். போட்டித் தேர்வு எழுதி காவல்துறையில் சேரும் அதிகாரிகள் உருது மற்றும் பாரசீகத்தை மூன்றாவது மொழியாக படிப்பதில்லை என்றும் இதனால் அவர்களுக்கு காவல்துறையில் பயன்படுத்தப்படும் அந்த மொழி சொற்களை புரிந்து கொள்வதில் சிரமம் இருப்பதாகவும் ஜவஹர் சிங் தெரிவித்துள்ளார். பொதுமக்களும் இந்த விஷயத்தில் சிரமங்களை எதிர்கொள்வதாக அமைச்சர் கூறியுள்ளார். உருது மற்றும் பாரசீக சொற்களுக்கு மாற்றாக எளிமையான ஹிந்தி சொற்களின் பட்டியலை தயாரிக்க காவல்துறை தலைவரிடம் அமைச்சர் ஜவஹர் சிங் கேட்டுக் கொண்டிருக்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடன் பணியாற்றிய இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லை முத்து உடல்நலக்குறைவு காரணமாக திருவனந்தபுரத்தில் காலமானார். அவருக்கு வயது 74. திருவனந்தபுரத்திலிருந்து மதுரையில் உள்ள அவரது மகளின் இல்லத்திற்கு நெல்லை முத்துவின் உடல் கொண்டுவரப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. திருநெல்வேலியில் 1951ஆம் ஆண்டு பிறந்த நெல்லை முத்து ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் விண்வெளி மையத்தில் முதல் நிலை விஞ்ஞானியாக பணியாற்றியவர். அறிவியல், சிறுவர் இலக்கியம், கவிதை, வரலாறு, மொழிபெயர்ப்பு, திறனாய்வு எனும் தலைப்புகளில் 70க்கும் அதிகமான நூல்களை எழுதியிருக்கிறார். நெல்லை முத்துவின் 4 புத்தகங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சிறந்த நூலாசிரியர் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அரசின் உயரிய விருது அளித்து கௌரவிக்கப்பட்டது. கிராண்ட் கிராஸ் ஆஃப் மெக்கோரிசியஸ் விருதை அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிஸ் வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் சைப்ரஸ் தொழிலதிபர்கள் குழுவிடம் பேசிய பிரதமர் இந்தியா கண்டுவரும் வளர்ச்சியையும் அங்குள்ள வணிக வாய்ப்புகளையும் எடுத்துரைத்தார். துருக்கிக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ள சைப்ரஸுக்கு இந்திய பிரதமர் செல்வது கவனம் பெறுகிறது. பாகிஸ்தானுடன் துருக்கி மிகவும் நெருக்கமாக இருக்கும் நிலையில் சைப்ரஸுடன் இந்தியா நெருங்குவதும் கவனம் பெறுகிறது. மேலும் அடுத்த ஆண்டு ஐரோப்பிய யூனியன் கவுன்சிலின் தலைமை பொறுப்பு சைப்ரஸ் கைக்கு வரவிருக்கும் நிலையில் அங்கு பிரதமரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் இந்தியா திட்டமிட்டுள்ள மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தில் சைப்ரஸ் புவியியல் ரீதியில் முக்கிய இடம் வகிப்பதும் பிரதமர் பயணத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளது. ஹாங்காங்கில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சிறிது நேரத்திலேயே ஹாங்காங்கிற்கு திரும்பியது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. ஹாங்காங்கில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கிய நிலையில் அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்டு பரிசோதனைகள் நடைபெற்றன. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளாகி 270 பேர் உயிரிழந்த நிலையில் அனைத்து விமானங்களும் மிகவும் கவனத்துடன் இயக்கப்பட்டு வருகின்றன. இருநூற்று 50 பயணிகளோடு வந்த சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் விமானம் லக்னோ விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரிலிருந்து ஹஜ் பயணிகள் உட்பட 250 பேர் இந்த விமானத்தில் பயணம் செய்துள்ளனர். லக்னோ விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது இடதுபுற சக்கரத்தில் புகை எழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். லேண்டிங் கியரில் இருக்கும் ஹைட்ராலிக் ஆயில் கசிந்ததால் புகை எழுந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமான மீட்பு மற்றும் தீயணைப்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் ஊழியர்களோடு இணைந்து பணியாற்றியதால் புகை கட்டுப்படுத்தப்பட்டது.
விமானத்திற்கு சேதம் இல்லை என்றும் விமான நிலைய நடவடிக்கைகளில் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை பெருநகர போக்குவரத்து கழகத்தின் வழித்தட சேவையில் பழைய மகாபலிபுர சாலைக்கு 6 விழுக்காடு மட்டுமே கிடைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மத்திய கைலாஷ் தொடங்கி மகாபலிபுரம் வரை 45 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையில் போதுமான நிறுத்தங்கள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 730 வழித்தடங்களில் பெருநகர பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் இவற்றில் OMR சாலையில் 45 வழித்தடங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. சிறுசேரி, தாழம்பூர், கேளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த குடியிருப்பு நலச்சங்கத்தினர் நடத்திய ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பேருந்து நிறுத்தத்தை அடைய 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடக்க வேண்டியுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். சிலர் 3 கிலோமீட்டர் தூரம் வரை செல்ல வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். உரிய பேருந்து சேவை இல்லாததால் பள்ளி மாணவர்கள், அலுவலகம் செல்வோர், நிறுவன பணியாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பேருந்து சேவையை அதிகரிக்க OMR பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து நெல்லை செல்லும் வாராந்திர விரைவு ரயில் 13 மணி நேரம் தாமதமாக நெல்லை வந்தடைந்ததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். கடந்த 13ஆம் தேதி ஜாம்நகரிலிருந்து புறப்பட்ட இந்த ரயில் கர்நாடகாவின் உடுப்பி, மங்களூரு இடையே ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 5 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. பின்னர் மாற்று பாதையில் கேரளா வழியாக இயக்கப்பட்டு காயன்குளத்தில் மேலும் 5 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் நேற்று மாலை 6:30 மணிக்கு வந்தடைய வேண்டிய ரயில் இன்று காலை 7 மணிக்கு வந்து சேர்ந்தது. கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவுகளே தாமதத்திற்கு காரணம் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த காற்றுடன் கூடிய மழையால் கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது. இதனால் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கன்னியாகுமரியில் மீன்பிடி தடைக்காலம் கடந்த 10ஆம் தேதி தொடங்கியதால் விசைப்படகுகளும் கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக குறைந்த அளவிலான மீன்களே சந்தைக்கு வருவதால் அவற்றின் விலை 3 முதல் 4 மடங்கு வரை உயர்ந்துள்ளது. 100 ரூபாய்க்கு விற்ற மீன்கள் தற்போது 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. சென்னை மெரினாவில் உள்ள காமராஜர் சாலையை 8 வழிச்சாலையாக மாற்றும் நடவடிக்கைகளில் மாநகராட்சி நிர்வாகம் இறங்கியுள்ளது. அப்பகுதியில் உள்ள 8 சிலைகளை வேறு இடத்துக்கு மாற்றவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 2.8 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த சாலையின் அகலம் தற்போது 23 மீட்டராக உள்ளது. அதனை 29 மீட்டராக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல 26 மீட்டர் அகலமுள்ள சர்தார் பட்டேல் சாலையை 40 மீட்டராக அகலப்படுத்தும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வைகை அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் 7 பெரிய மதகுகள் மற்றும் சிறிய மதகுகள் வழியாக தண்ணீர் சீறி பாய்ந்து செல்கிறது. மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களின் முதல் போக பாசனத்திற்காக வினாடிக்கு 900 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தண்ணீர் சீறி பாய்ந்து பெரியார் பிரதான கால்வாயை சென்றடையும் காட்சிகளை புதிய தலைமுறை பிரத்யேகமாக படம் பிடித்துள்ளது. இந்த தண்ணீர் மூலமாக 45,041 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. சென்னையில் தொடர் உச்சத்தில் விற்கப்பட்டு வந்த தங்கத்தின் விலை மிகச்சிறிய இறக்கம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 15 ரூபாய் விலை குறைந்து 9,305 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 120 ரூபாய் விலை இறங்கி 74,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முன்னதாக கடந்த 14ஆம் தேதி தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 74,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இரண்டு நாட்கள் கடும் சரிவிற்கு பிறகு இந்திய பங்குச் சந்தைகள் ஏற்றம் கண்டுள்ளன. மதியம் 2 மணி வாக்கில் மும்பை பங்குச் சந்தையின் சென்செக்ஸ் 729 புள்ளிகள் உயர்ந்து 81,847 புள்ளிகளிலும், தேசிய பங்குச் சந்தையின் நிப்டி 243 புள்ளிகள் அதிகரித்து 24,962 புள்ளிகளிலும் வர்த்தகமாகியது. சிசிஎஸ், இன்ஃபோசிஸ் உள்ளிட்ட நிறுவன பங்குகள் ஏற்றத்துடன் காணப்பட்டன. ஆசிய பங்குச் சந்தைகளில் காணப்படும் ஏற்றத்தின் எதிரொலியாக இந்திய பங்குச் சந்தைகளும் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது.
உலகிலேயே நோயாளிகளுக்கு தருவதற்கான இரத்த தட்டுப்பாடு நிலவுவதில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லான்செட் மருத்துவ இதழில் வெளியாகியுள்ள ஒரு கட்டுரையில் இந்தியாவில் 4,10,00,000 யூனிட் இரத்த பற்றாக்குறை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இரத்தத்தின் தேவைக்கும் விநியோகத்திற்கும் 4 மடங்கு இடைவெளி இருப்பதாகவும் அக்கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 2 நொடி இடைவெளியில் 1 யூனிட் ரத்தம் தேவைப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இரத்த தானம் செய்வது ஒரு உயிரை காப்பது மட்டுமில்லாமல் தானம் அளிப்பவரின் இதயத்திற்கும் நல்லது என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இரத்த தானத்திற்கு முன் பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்படும் என்றும் அப்போது தெரியவரும் தகவல்கள் மூலம் இதயத்தில் ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்று முன்கூட்டியே அறியலாம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான பட்டோடி கோப்பையின் பெயரை ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை என மாற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்தின் முடிவு கைவிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து ஜாம்பவான் ஜேம்ஸ் ஆண்டர்சன் டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வேகப்பந்து வீச்சாளர் என்றால் சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்த ரன் மெஷின். அவர்களை கௌரவிக்கும் விதமாக மறைந்த மன்சூர் அலிகான் பட்டோடியின் நினைவாக வழங்கப்படும் கோப்பையின் பெயரை மாற்ற இசிபி திட்டமிட்டது. இதற்கு பல விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பிசிசிஐ மற்றும் இசிபி அதிகாரிகளோடு பேசி பட்டோடி பாரம்பரியத்தை தொடர வேண்டும் என சச்சின் டெண்டுல்கர் வலியுறுத்தினார். ஐசிசி தலைவர் ஜெய்ஷாவும் இதற்கு ஆதரவு அளித்தார். இதையடுத்து இந்தியா இங்கிலாந்து தொடரில் பட்டோடி பெயர் தக்க வைக்கப்படும் என இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட நோ கிங்ஸ் இயக்கத்தின் பேரணியில் ஹாலிவுட் பிரபலங்கள் உட்பட பெருந்திரளான மக்கள் பங்கேற்றனர். சட்டவிரோத குடியேறிகளை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுதல் உள்ளிட்ட டிரம்ப் அரசின் பல நடவடிக்கைகள் அமெரிக்க அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானவை என்று அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளது. இந்த எதிர்ப்பு நோ கிங்ஸ் என்ற இயக்கமாக உருவெடுத்து வருகிறது. கடந்த ஜூன் 14 அன்று அமெரிக்க ராணுவத்தின் 250ஆம் ஆண்டை கொண்டாடும் விதமாக ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. அதே நாளில் டிரம்ப் அரசுக்கு எதிரான நோ கிங்ஸ் பேரணிகள் பல்வேறு இடங்களிலும் நடத்தப்பட்டன. டிரம்ப் தன்னை ஒரு அரசர் போல கருதிக் கொள்வதாகவும் அமெரிக்க ஜனநாயகமும் அரசமைப்பு சட்டமும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் பேரணியில் பங்கேற்ற ஹாலிவுட் நடிகர் மார்க் ரஃபெல்லோ கூறினார். மக்கள் குறைகளை கேட்க ஜூலை 15 முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தஞ்சையில் அரசு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தஞ்சை மாவட்டத்துக்கான முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் மானியத்தோடு சேர்த்து ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் நூலக கட்டட பராமரிப்பு செலவுகளை மேற்கொள்ள கூடுதல் மானியத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு வழங்கும். இந்த நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய அரிய ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க தேவையான பணியாளர்களை வெளிமுக வாயிலாக நியமிக்கவும் அந்த ஓலைச்சுவடிகள் குறித்து இன்றைய தலைமுறையினர் தெரிவிக்கிற வகையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அதன் வாயிலாக கட்டணமில்லா பயிற்சிகள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இந்த நூலகத்தோட பழுதடைந்த கட்டடங்களை பழமை மாறாமல் பாதுகாக்கிற வகையில் பொதுப்பணித்துறையின் மரபு சார்பு கட்டடம் அந்த பிரிவின் வாயிலாக 12 கோடி ரூபாய் 12 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் அது சீரமைக்கப்படும். இன்னும் 3 அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, தென்பெரம்பூர் அருகில் வெண்ணாறு மற்றும் வெட்டாறு பிரியக்கூடிய இடத்துல 42 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, ஈச்சங்கோட்டை முதல் வெட்டிக்காடு வர கல்லணை கால்வாய் சாலை 40 கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும். பூதலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்கொண்டான் நீட்டிப்பு வாய்க்கால் மற்றும் மதகுகளை 15 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும்.